வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகருங்க. ஜாம்நகரில் பழனி முருகன் டிரான்ஸ்போர்ட்டுங்க. லோடு சொன்னினுக்குதுங்க. இன்னும் லோடு எதுவும் நமக்கு இன்னும் செட் ஆகலை. மணி பார்த்தா இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. நைட்டே வந்துட்டுங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் இங்கே இருந்தோம். கடைசியாக வந்து வடக்கன் பாக்கக்கோட்டை வந்து இறக்கிட்டுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ அப்லோட் போட்டுங்கிறான். ஏன்னா லோடு ஏற்றுற மாதிரி இருக்குன்னா குறணுதாங்க. குறணுட்டா வேறு எதுவும் இல்லை. கலக்க நம்ம வண்டியில் ஆகுதுங்க. கட்டடிக்கணும். வண்டி போயிட்டு இருந்துட்டு இந்த நட அடிக்கணும். அவனுங்க போன நடையே அடிக்கணும்னு பார்த்துட்டு இன்னும் கட்டடிக்கலுங்க. அதனால் கலக்கா ஏற்ற முடியாது. குறணுதாங்க ஏற்றி ஆகணும். எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. இன்னும் எந்த லோடு செட் ஆகலை. வண்டியில் சாப்பிட்டு படுத்தோங்க. பார்த்தா வண்டிக்குள்ளே குறுகி வந்துருச்சுங்க. ஏய், ஒன்று பறக்கூட போகிறோம். பற ஓடிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் லோடு ஏற்றி கிளம்பிட்டாங்க. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. ஆஃபீஸில் வண்டி வந்து கம்மியாக தாங்க இருக்குது. இதை லோடு ஏற்றிருச்சு. இது சில்லறைக்கு வெயிட் பண்ணுதுங்க. 1 2 வண்டி இருக்குங்க. இந்த வண்டி இப்போ தான் ஏற்றின்னு வந்தாங்க. நம்ம கூட தாங்க உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ தான் நாமளும் சாப்பிட்டு முடித்தோம். அண்ணன் வேறு சப்பாத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. சப்பாத்தி நான் எடுத்துக்கினேன். அன்னைக்கு ரைஸ் கொடுத்துட்டு இல்லை ரைஸ் வச்சுருந்தான். அன்னைக்கு எடுத்து ஜம்முன்னு ரைஸை கொடுத்தாச்சு. காட்டுறேன். அண்ணன் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறான். பார்க்கலாங்க. இல்லை அண்ணன் லோடு எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. 10 மணிக்கு போயினுக்கிறாங்க. நாளைக்கு வராங்களா இல்லை நாளைக்கு சாயந்தரம் வராங்களா அப்படின்னு தெரியலங்க. இன்னொன்று சொன்ன மறந்துட்டுங்க. லோடு வந்து எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாங்க, கள்ளிக்கட்டுங்க. பன்னிக்குட்டிங்க வேற சிக்கி சிக்கின்னுக்குது. எனக்கு நாய்த்த பிடிக்கும், பண்ணி பிடிக்காது. பண்ணி ஓடாத. இரு பண்ணி கம்கேர். ஏய், கடிச்சிருவாங்க. கடிக்காது. பண்ணி அவங்களோட ஃபேமிலி எல்லாம் இங்கே தாங்க இருக்குது. இதுக்கு அடியில் தான் இருக்குது. பாருங்க, இன்னொரு வந்துச்சு. மறைக்கிறத பார்த்தா வந்து ஒரே அடி தான் காலியாயிருங்க நம்ம. ஐ திங்க் அந்த பண்ணி இரும்புல வருதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம போய் ஒரு குட்டி தூக்கம் போடலாங்க. நம்ம போய் படுத்து தூங்கலாம். நம்ம அண்ணா பொறுமையாக லோடு ஏற்றின்னு வரட்டும். ஒரு வழியாக லோடு ஏற்றின்னு வந்துட்டாங்க. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. சூரியன் ஓரளவுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த டைம் பாய் இழுக்கணுமா என்னன்னு தெரியல. கவுரு இது இழுக்கணுமா என்னன்னு தெரியல. நம்ம அண்ணன் இழுக்க சொல்லுவாங்க. லூஸாக இருக்குங்க. இழுத்தான் ஆகணும். ரொம்ப லூஸாக இருக்கு. அணில் வண்டி மேலாம் பண்ணுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? மறுநாள் காத்தால ஆகுதுங்க. பாயெல்லாம் ஒரு டைம் கட்டியாச்சுங்க. இன்னொரு டைம் இழுத்துக்கினேன். பெல்ட் எல்லாம் போட்டுக்கினேன். கரெக்டாக மணி பார்த்தா ரவுண்டாக 10 மணி ஆகுதுங்க. கையெல்லாம் ஃபுல் புண்ணாயிருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாயிருச்சுங்க. எரியுது அப்படியே. வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. இல்லை நேற்று நைட்டே புறப்படுற மாதிரி தான் இருந்துருக்கோம். வண்டியில் வேலை இருக்குது. வேலையை முடிச்சுன்னு அப்படின்னு நம்ம ஓனரை நான் வேலையை முடிச்சுன்னு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லி இங்கே நைட் படுத்தாச்சுங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆக்ஸில் கொஞ்சம் வேலை பார்க்கணுங்க. ரன்னிங்கில் அப்படியே ட்ரெயின் ஓடுற மாதிரி சவுண்ட் வருது. சரிங்க, அப்படியே புறப்படும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த லிஃப்ட் ஆக்சில் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் நம்ம அப்லோட் போட்டுக்கிறோம். போய் செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம அண்ணா தரமாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க நம்மளுக்கோசரம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஜாம்நகரில் தாங்க பங்க்கில் டீசல் அடிச்சுக்கிறோம், இந்தியன் ஆயில் பங்க்கில். ஒரு டைம் நம்ம பாக்கக்கோட்டை ஏற்றின்னு வந்தோங்க லாஸ்ட் டைமு. அதோட பேர் வந்துங்க இங்கே வந்து மாவாங்க. நிமிட்டி வாயில் போட்டுனே இருக்கோங்க. அது பேர் மாவாவா? நம்ம அண்ணன் தான் கேட்டேன் நான், அது பேர் என்ன அப்படின்னு. மாவான்னு சொன்னாங்க. சரிங்க, நான் அப்படியே புறப்படும் போது அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். டீசல் எல்லாம் அடிச்சு முடிச்சுன்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. 15ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப்பூரை நோக்கி பயணங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 ஆகுதுங்க. வெற்றிக்காடு ஃபுல் டிராஃபிக்குங்க. 3 நாள் இது ஒரு வண்டி அப்செட் ஆகும், அதனால் ஃபுல் டிராஃபிக் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நவாப்பூர் வழியாக பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பயே ஒரு இடம் பார்த்தேங்க, கரும்பு தோப்பு வந்து முழுசாவே எரிச்சிட்டு நாங்க அறுவடை பண்ணலே ஒன்றும் இல்லை. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி மனசு வலிச்சிருச்சுங்க. அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது ஓடிடுச்சுங்க. அது காத்தாலேருந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கலைங்க. ஏன் அப்படின்னா நைட் ஃபுல்லுமே ஓட்டினுங்க. காத்தால ஒன்றும் வெயில் பட்டாசு மாதிரி கிளப்பிச்சுங்க. வெயில் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு ஹோட்டல் போட்டு சாப்பிட்டுங்க, படுத்து தூக்கிட்டு 4:30க்கு தான் வண்டி எடுத்தோம். 11 மணிக்கு. அது ஃபுல் டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிராஃபிக்லேயே நவுத்துனாங்க. 4 கிலோமீட்டர் 4 மணி நேரம் நவுத்துனாங்கன்னா பார்த்துக்காங்க. அவ்வளோ பேர் டிராஃபிக்குங்க. அதனால தான் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலி நவாப்பூர் டோல்கேட் வந்தாச்சுங்க. என்னன்னே தெரியலங்க. காத்தாலேருந்து நம்மளுக்கு இதே தெரியலங்க. ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குது. காத்தாலேருந்துங்க ஒரே டிராஃபிக் தாங்க. இவன் நடுவில் போய் தர்றோம். நாங்கள் லைன் நிற்கிறோம். இங்கிலீஷ் வைங்களா? நான் அவன் போய் நடுவில் தர்றான். நடுவில் போயிட்டான். கேட்டா லோக்கல் இன்னும் சோதனை வரலாம். அதுக்குன்னு இப்படியா டிராஃபிக்லயே மாட்டிக்கணுமா? இன்ச்சான வர்ற மாதிரி இருக்குதுங்க. கடுப்பாகுதுங்க. என்னதானா பண்றீங்க முன்னாடி? மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வண்டியும் போக மாட்டேங்குதுங்க. இருக்க வண்டி கூடுதுங்க. அங்கே வரேன். அந்த லோக்கல் பாய்ஸ் பாருங்க முட்டி நிக்கிறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றேன். அவங்களும் போக முடியாது, நம்மளையும் போக கூடாது நிக்க வைக்கிறாங்க. வரல ஆப்போசிட் இந்த பக்கம் ஒருத்தர் முட்டி நிக்கிறாங்க. இங்க பாருங்க. இங்க போடா. லோக்கல் ஆளுக்கு வழி விட்டாச்சுங்க. அவங்க பாட்டில் அவங்க போறாங்க. பின்னாடி ஒரு இண்டிகர் வண்டி வருதுங்க. அந்த வண்டிக்கு நம்மளுக்கு அந்த டோல்கேட்ல இதுங்க தமிழ் கால வைக்காத இடமே கிடையாது. தமிழ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரட்டிடுவாங்க வண்டியை. இந்த கரும்பாட்டிலிருந்து ஒரு கரும்பு உடைக்க போறாங்க. அப்பயே ஒரு வண்டி பின்னாடி வந்துச்சுங்க. அதுல உடச்சிட்டோம். உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட வேண்டிட்டாங்க. எல்லாப்பூர் காடு இறங்குறாங்க. வியூ வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த பக்கமும் மரம், இந்த பக்கமும் மரம். ஒரு மாதிரி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. சூப்பரா இருக்குது. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. இறங்க போகிறோங்க. எல்லா வீடுலையும் எல்லாப்பூர் காடு ஏறத்தான் பார்த்து நீங்க இப்போ இறங்க போகிறோம்.
கல்கத்தி தாண்டி பண்ணிடுங்க. வியூ மட்டும் சூப்பரா இருக்குது. இன்னொரு எல்லாப்பூர் காடுக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. எல்லாப்பூர் காடு இறங்குறாங்க. பாக்குறத ஒரு ஈக்குவலான ரோடு மாதிரி தெரியுது. ஆனா நல்லா இருக்காங்க. இது ஈவனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நல்லா இருக்கான். டயர் எதுவும் வெடிஞ்சிட்டு இருக்கும் பொழுது. ஒரு வண்டி பாருங்க. பிரேக் இல்லாதயா? பிரேக் ஃபெயிலியர். எந்த ஒரு வண்டின்னா கர்நாடகா வண்டின்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், காடு இறங்கி முடிச்சாச்சுங்க. வீடியோவே ரொம்ப டல்லா தெரியுற மாதிரி இருக்குது. காடு இறங்கி முடிச்சாச்சுங்க. டீ குடிக்கிறதுக்கு வண்டி நிக்க வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணனை கேட்டேன், ஆனால் எங்கெல்லாம் எப்படின்னா ஃபோன் பேசுறீங்க, டவரே இல்லை அப்படின்னா. இல்லைப்பா அப்படியே எடுத்துன்னு அப்படியே தேட வேண்டியது. நெட் எங்கே கிடைக்குதோ அங்கே தான், டவர் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் ஃபோனே பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்போ ஒரு ஃபோன் பேசணும் பார்க்குறேங்க. டவரும் காணும், ஒன்றும் காணுங்க. இடம் தெரியுதாங்க. நம்மளது வண்டி கண்ணாடி ஒரு டைம் கீழே விழுந்துருச்சு இல்லைங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல சம்பவங்க. கேரளா வரும்போது இந்த கண்ணாடி வந்து அப்படியே கீழே விழுந்துங்க. நம்ம விட மாட்டிட்டோம் ஒரு வழியா கேரளாலே. அந்த இடம் இது எல்லாமே. அங்கதான் அந்த மரம் தெரியுது இல்லைங்க. அங்கதான் ஆட்டோக்காரன் இருந்தாங்க. அங்கதான் கேட்டோம் நம்ம. இப்ப கள்ளிக்கட்டுங்க இன்னும் இருக்குங்க. ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இப்ப 7:15 7:15. பாயிண்டிங் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? 60. இன்னொரு பாயிண்டிங் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம டிரைவர் அண்ணா ஒருத்தர் லேட்டர் சீட் வாங்கியிருந்தாங்க. அதில் 1000 ரூபாய் விழுந்துருக்குது. நான் தான் நம்ம அண்ணன் கிட்ட கொடுத்து செக் பண்ணுறேங்க. டீ குடிக்கலாம்னு வந்தாங்க. அண்ணா லேட்டர் சீட் விற்றுன்னு வந்திருந்தாங்க. செக் பண்ணுறாங்க, பார்க்கலாம். இல்லையா? ஃபைனலி வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், பாய வைக்கிறதுங்க. இப்போ தான் வந்தோம், பாய வைக்க சொன்னாங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. ரிலையன்ஸ் கொஞ்சம் டிரைவர் அவங்கள பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. ரிலையன்ஸ் இதெல்லாம் குமி கூட முடியல. பாய முடிக்கிறதுலாம் பயங்கர போராட்டமாக இருக்குங்க. கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, பாய்க்கு கட்டி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
லோடு வேற வெளியே தெளிக்குச்சுங்க இந்த பக்கம், இங்க இந்த இடத்துல கரெக்டா. ஒரு வழியா பாதி லோடு இறக்கிட்டாங்க, இன்னும் பாதி இருக்கு. பார்க்கலாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:00ஆகுதுங்க. எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வழியா இன்னும் லோடு இறக்கலங்க. மணி பார்த்தா 1 மணி ஆகுது. மெதுவாக இறக்குறாங்க. நானும் அங்கே பார்த்தேங்க லேட்டர் சீட்டு. அந்த அண்ணனை கேட்டேன், இதுக்கு வந்து 1000 ரூபாய் விழுந்து, இது கொஞ்சம் நம்பளுது இல்லைங்க லேட்டர் சீட் வந்து. நான்லாம் இந்த மாதிரி வாங்க மாட்டேன். நான் ஒரு மாதிரி மார்க் போனால நம்ம கம்பெனியோட டிரைவரானா வந்து ஒரு லாஸ்ட் டைம் கேரளா வரும்போது வந்து இந்த லேட்டர் சீட் வாங்கிக்கிறாங்க. இன்னும் டேட் இருக்கான். ஆனால் 1000 ரூபாய் விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூட கொடுத்து அமிச்சாங்க. நம்ம ஒரு கதையில் ஒரு ஆளை பார்த்தேங்க, ஒரு அங்கெல்லாம் தாத்தாவோ தெரியலங்க. அவளை பார்க்கும் போது இதில் உழுல அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜென்ட்டாக ஓடிட்டாங்க, ஆளை காணோம். அதான் வேற எங்கன்னா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட சுத்துறாங்க லேட்டர் சீட் வச்சு. 1000 ரூபாய் விழுந்துன்னு தான் சொல்லி தான் கொடுத்தாங்க. பார்த்தா அவங்க பார்த்தா உழுலன்றாங்க. ஆள் காணுங்க, கேட்கலான்றதுக்குள்ள ஓட்டாங்க. பார்க்கலாம், இது யாருக்குன்னா கேட்டு விழுந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொன்னாலும் சொல்கிறேன், இல்லை இதே வீடியோவில் கண்டினியூ பண்ணாலும் பண்ணுறேங்க. நாலு அட்டி இருக்குங்க, இறக்கிட்டாங்க. அது எல்லாமே நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. அங்கேருந்து பிடிச்சி ஃபுல்லாங்க. டாகிக்கு வயசாயிருச்சுங்க. 2 இருக்கு, 3 இருக்கு. மேலே ரயில் ரோடுங்க. இங்கே எங்கே பக்கத்தில் மேபி ரயில்வே ஸ்டேஷன் நிற்கலாம். அவருக்கு 2 ட்ரெயின் வருதுங்க. இறக்குறாங்க. மணி 11 மணிலேருந்தே இறக்குறாங்க. கிட்டத்தட்ட மணி இப்போ 4 மணி ஆகுதுங்க. நான் இறக்குற வேகத்தை பார்த்தா டக்குன்னு இறக்கி விட்ருவாங்க. 1 மணிக்கெல்லாம் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க பொறுமையாக இங்கெல்லாம் சர்றன்னு இறக்குனாங்க. அங்கே போக போக அப்படியே டல்லாயிருச்சுங்க. இப்போ என்னாலே ஒரு வழியாக ஆயிடுச்சுங்க. இந்த லாஸ்ட் அட்டி மணி 4 மணி ஆகுது. இறக்கி விட்ருவாங்க. எத்தனை மணிக்கு விட்றாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் விட்டுக்கோங்க. அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. நம்மளுக்கு லோடு செட் ஆயிடுச்சுங்க. இங்கேயே தாங்க, பக்கத்துலேயே தான் லோடு எடுத்துறது. கள்ளிக்காட்டிலே தான். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம ஓனர் சொன்னார். பார்க்கலாங்க என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க அடுத்த வீடியோவில். அதே மாதிரி கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களோட அன்பு ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. பாய்ங்க.